என் ராசி வந்து மேஷ ராசி, அஸ்வின் நட்சத்திரம். அதை பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கு. அதனால அது என்ன, அது உண்மையா பொய்யா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் வந்திருக்கேன். நீங்க கொஞ்சம் எனக்கு பார்த்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். பொதுவாக இப்போ மேசராசிக்காரங்களுக்கு 7.5 சனிங்கிறது ஆரம்பிக்கிறனால ஒவ்வொரு ஜோதிடர்களும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க, ஏன்னா கொஞ்சம் தவறுனாலும் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்துடும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்கறதுக்காக தான் ஜோதிடர்கள் வந்து ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு இவருக்கு பயத்தை கொடுக்குறதுங்கிறப்ப அதை நம்ம தெளிவுபடுத்த வேண்டியது நம்மளோட கடமை. நீங்க ஈஸியா உணர்ச்சி வசப்படக்கூடிய ஆளா தான் இருப்பீங்க. ஒரு கோவனாலும் சந்தோஷனாலும் உடனே வெளிக்காட்டிடுவீங்க. சேனலை ஓப்பன் பண்றீங்க, அதுல பார்த்தோன்னே வந்து உங்களுக்கு எல்லாம் நெகட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப உங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துருக்கு. உங்களுக்கு அஷ்டம சனியெல்லாம் வந்தது. அஷ்டம சனியிலே நிறைய உங்களுக்கு வந்து சோதனைகள்லாம் வந்து போயிருக்கும், முடிஞ்சிருச்சு. அப்போ நீங்கள் ஒரு பர்ஃபெக்ட் மேனா யாரை எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறது உங்களுக்கு இயல்பாகவே வந்துருச்சு. அப்போ உங்களுக்கு இப்போ வாரது வந்து பொங்கு சனி. பொங்கு சனியில் என்னெல்லாம் நடக்கும், உங்களுக்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? நான் ஒரு வீடு கட்டணும், நல்லபடியாக வாழணும்னு எதிர்பார்க்குறேன். அவ்வளோ பெருசாக ஒன்று. அப்போ நம்ம வீடு கட்டுறது ஒரு அடிப்படை தேவை. அப்போ ஆல்ரெடி ஒரு தொழில் தெரிஞ்சிருக்கு. அப்போ இன்னொரு தொழிலுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வப்படுவீங்க. அதெல்லாம் நீங்கள் கற்றுக்குவீங்க, அதில் முன்னேற தொடங்குவீங்க. அப்போ நல்ல காலம் நல்ல நேரம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜோதிடர் காந்தி முருகேஸ்வரர். என்னுடைய ஜோதிட அலுவலகத்துக்கு நம்மளோட யூடியூப் சேனல் நேயர்கள் ஜோதிட ஆலோசனைக்காக வந்திருக்காங்க. இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக நம்ம சேனலுக்காக இப்போ பண்ணுறோம். இப்போ வந்திருக்க நேயர்கள் அவங்களோட சந்தேகங்களை கேட்டு அவங்களுக்கு நான் தீர்வு கூற போகிறேன். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? ஐயா வணக்கம். ஐயா என் பேர் நரேஷ்குமார். நாங்கள் சென்னையிலேருந்து தான் வந்திருக்கேன். என் ராசி வந்து மேஷ ராசி, அஸ்வின் நட்சத்திரம். யூடியூப்பை திறந்தாலோ இல்லை எங்கேயோ போனாலோ இப்போ மேஷ ராசிக்கு சரியில்லை, ரொம்ப ஆபத்து அப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்தாலே ரொம்ப பயமாக இருக்குது. அதனால அது என்ன, அது உண்மையா பொய்யா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் வந்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் எனக்கு பார்த்து சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ தற்சமயம் உங்களுக்கு எப்படி இருக்கு? அதுதான் எனக்கு இப்போ நல்லா நடக்குது. இப்போ நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, தொந்தரவு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறதுக்குள்ளேயே ஏதோ ஒரு இது யூடியூப்பை திறக்கிறேன், ஏதோ ஒன்று பார்க்குறேன். இந்த மாதிரி வரும்போது எனக்கு அந்த பிரம்மையிலேயே பயத்திலேயே நான் வாழ வேண்டியதாக இருக்குது. அதனால இது என்னன்னு எனக்கு தெரியணும், தெளிவாக தெரியணுன்றதுக்காக தான் நான் உங்களை நோக்கி வந்திருக்கேன். இப்போ பொதுவாக இப்போ மேசராசிக்காரங்களுக்கு 7.5 சனிங்கிறது ஆரம்பிக்கிறனால ஒவ்வொரு ஜோதிடர்களும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க, ஏன்னா கொஞ்சம் தவறுனாலும் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்துடும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்கறதுக்காக தான் ஜோதிடர்கள் வந்து ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அது இந்த அளவுக்கு இவருக்கு பயத்தை கொடுக்குறதுங்கிறப்ப அதை நம்ம தெளிவுபடுத்த வேண்டியது நம்மளோட கடமை. பொதுவாக மேசராசி அப்படிங்கிறவங்களுக்கு எப்பயுமே வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு தில் இருக்கும். ஏன்னா உங்களோட ராசிக்கு அதிபதியே செவ்வாய். எதையும் மற்றவங்கள விட சுறுசுறுப்பாக இருப்பீங்க. எதையும் வந்து அப்சர்வேஷன் பவருங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நீங்கள் என்ன பிரச்சனையால இருந்தால் ஈஸியாக சாதிச்சுட்டு போகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு மன வலிமை இயல்பிலே உண்டு. ஏன்னா செவ்வாய்ங்கிறது வந்து மூளைக்கு அதிகமாக உங்களுக்கு ரத்தம் போகும், சுறுசுறுப்பாக இருப்பீங்க. மற்றவங்க சொல்கிறத ஈஸியாக நீங்கள் கேப்சர் பண்ணிக்குவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு இயல்பிலே உங்களுக்கு திறமைங்கிறது இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ஈஸியாக ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய ஆளாக தான் இருப்பீங்க. ஒரு கோவனாலும் சந்தோஷனாலும் உடனே வெளிக்காட்டிடுவீங்க. இப்போ ஒருத்தர் உங்கள்கிட்ட பக்கத்தில் வந்து ஒரு விஷயத்த சொன்னார்னா அதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதுதான் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியோட அர்த்தம். ஏன்னா ஒரு சேனலை ஓப்பன் பண்ணுறீங்க, அதில் பார்த்தோன்னே வந்து உங்களுக்கு எல்லாம் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப உங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துடுது. இன்னும் நல்லா தானே இருக்கான், நீங்கள் வரல திடீர்னு இப்படி கிளப்பி விட்டீங்கன்னா அப்படின்னு ஒருவேளை நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தை உங்களுக்கு உண்டாக்குது. உங்களுடைய வயது இப்போ 30 கண்டிப்பாக கடந்திருக்கும். ஸோ அப்போ எப்பயுமே 30 வருடம் வாழ்ந்தாரும் இல்லை, 30 வருடம் வீழ்ந்தாரும் இல்லை. அதுதான் வந்து நேச்சர். அப்போ 30 வருஷம் உங்களுக்கு நிறையா யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, யார்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு ட்ரைனிங் ஆகிருப்பீங்க. ஏன்னா இது 2வது சுற்று சனி. எப்பயுமே சனினா வந்து வாழ்க்கையில் முதல்ல வாரது வந்து மங்கு சனி, 2வது வந்து பொங்கு சனி. அப்போ நீங்கள் இந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு 7.5 சனி வந்திருக்கும். சரிங்க ஐயா. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு சின்ன வயசில் வந்திருக்கும். அந்த காலகட்டங்களில் 94 இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அந்த 7.5 சனி காலம். அப்போ அந்த டயத்தில் அப்பா அம்மா கொஞ்சம் ரொம்ப கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்க. உங்களுக்கு வந்து உடம்பு இல்லாத படிப்பை கெடுத்திருக்கும், படிப்பு இல்லாத உடம்பை கெடுத்திருக்கும். சின்ன வயசு காலங்களில் சேட்டைகள் அதிகமாக பண்ணியிருப்பீங்க. அல்லது வந்து நம்மளையும் தடுமாறி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு புரியாமல் இருந்திருக்கும். அந்த வயசை இப்போ கடந்துட்டீங்க. அப்போ அதை தாண்டி
உங்களுக்கு அஷ்டம சனியெல்லாம் வந்தது. அஷ்டம சனியிலே நிறைய உங்களுக்கு வந்து சோதனைகள்லாம் வந்து போயிருக்கும், முடிஞ்சிருச்சு. அப்போ நீங்கள் ஒரு பர்ஃபெக்ட் மேனாக யாரை எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறது உங்களுக்கு இயல்பாகவே வந்துருச்சு. அப்போ உங்களுக்கு இப்போ வாரது வந்து பொங்கு சனி. பொங்கு சனியில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நீங்கள் ஏதாவது ஒரு எய்ம் வச்சுருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக நிறைவேறும். சரிங்க. நம்ம தொழிலில் ஒரு பெரிய இடத்துக்கு போகணும், ஒரு லட்சியம் இருக்குது அப்படின்னா நீங்கள் நினச்சது கண்டிப்பாக சாதிச்சிருவீங்க. அடுத்ததாக நான் வீடு கட்ட முடியாமல் இருக்கேன் அப்படின்னா வீடு கட்டுவீங்க. ஒரு கல்யாணம் ஆகாமல் தவிச்சிக்கிட்டு இருந்தால் கல்யாணம் ஆயிரும். புத்திர பாக்கியம் இல்லை, நம்ம குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகிறவங்க வரவங்களாம் வந்து நமக்கு அட்வைஸுங்கிற பேரில் நம்மளை குத்தி காட்டி பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்துச்சு அப்படின்னா புத்திர பாக்கியம் கிடைக்கும். இப்படி வாழ்க்கையில் என்ன கிடைக்கலையோ அதெல்லாம் கொடுக்க போகிறது தான் வந்து இப்போ சனி பகவானோட வேலையே. அதனால் நீங்கள் நினச்ச எந்த காரியமாக இருந்தாலும் கண்டிப்பாக 100% சக்ஸஸ் ஆகும். நீங்கள் எந்த குழப்பமே அடைய வேண்டியதில்லை. அப்போ இதுக்கப்புறம் எனக்கு நல்லதாக நடக்கும்னு சொல்கிறீங்க? கண்டிப்பாக பொங்கு சனி நல்லதை மட்டுமே நடத்தி வைப்பார். உங்களுக்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? ஒரு வீடு கட்டணும், நல்லபடியாக வாழணும்னு எதிர்பார்க்குறோம், அவ்வளோதான். பெருசாக ஒன்று எதிர்பார்க்குறோம். அப்போ நம்ம வீடு கட்டுறது ஒரு அடிப்படை தேவை. ஆமாம். அப்போ சனி பகவான் கண்டிப்பாக அடிப்படை தேவையை பூர்த்தி செய்வார். அதுக்கு ஏற்ற தொழிலில் முன்னேற்றங்களை கொடுப்பார். 7.5 சனி அப்படின்னா என்னன்னா, நீங்கள் ஒரு தொழிலில் இருக்கீங்க, அந்த தொழிலில் ஒரு குறிப்பிட்ட வருமானம் இருக்கும். திடீர்னு அந்த தொழிலில் ஒரு தடை வந்தாதான் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிப்பீங்க. ஆமாம். அப்போ என்ன பண்ணுவீங்க? அடுத்த முயற்சி எடுப்பீங்க. ஆமாம். அப்போ ஆல்ரெடி ஒரு தொழில் தெரிஞ்சிருக்கு, அப்போ இன்னொரு தொழிலுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வப்பட்டு படுவீங்க. அதில் நீங்கள் கற்றுக்குவீங்க, அதில் முன்னேற தொடங்குவீங்க. அப்போ ஒரு 2-3 தொழில் உங்களை தேடி வந்துடும். அப்படி ஒரு அமைப்பு வர்றது தான் வந்து இந்த 7.5 சனியோட மகிமை. அப்போ சனி பகவான் உங்களுக்கு பூரணமாக நல்லது தான் பண்ணுவார். நீங்கள் ஒரு வேவரே வச்சுக்க வேண்டியதில்லை, பயப்படவே வேணாம். உங்களுக்கு பொங்கு சனி இந்த ஒரு 5 வருஷம் கழிச்சு நீங்கள் நினச்ச வீடை கட்டுவீங்க, நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, கவலைப்படாதீங்க. ரொம்ப நன்றி ஐயா, எனக்கு இந்த சந்தேகத்தில் நீங்கள் தீர்த்தீங்க. ரொம்ப பயத்தில் வந்தேன், ஆனால் இப்போ ரொம்ப சந்தோஷமாக போகிறேன் நான். ரொம்ப எந்த பயமும் வேணாம், நல்லா இருப்பீங்க. நன்றிங்க ஐயா. நல்ல காலம் நல்ல நேரம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இந்த பேட்டியை வந்து அமைஞ்சிருக்கோம். ஏன்னா ஜோதிட ஆலோசனைகளை இவங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கும் இது மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் எந்த தயக்கமும் படாதீங்க. இன்பாக்ஸில் உங்களோட ஜாதகங்களை உங்களோட சந்தேகங்களை போடுங்க. உங்களோட சந்தேகத்தை நான் நிவர்த்தி பண்ணி வைக்கிறேன். வாழ்க்கையில் எப்பயுமே நல்ல நேரம் எல்லாருக்குமே உண்டு, அதை நீங்கள் நினச்சிக்கோங்க. ஒரு கஷ்ட நேரத்தையே கண்டினியூவாக ஆயிரும்னு நினச்சிடாதீங்க, பயந்துடாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல காலம் நல்ல நேரம் கண்டிப்பாக பிறக்க போகுது. ரொம்ப நன்றி. நன்றி.